நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா லைவ் ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கிரிண்டலாம். இந்த கிரிண்டலாம் வந்து நம்ம எடுத்து எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிரிண்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டெய்னர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து இதாக இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மல்டிப்ளை ஆயிருக்கு. இதில் பாருங்க இருக்குது, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது எப்படி செப்பரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுட்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுருங்க. ஒரு கவர் ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா அது மேலே எல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். அப்படி நீங்கள் தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா அந்த வார்ம்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் அப்படியே போயிடும். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் வந்து எடுத்து அப்புறம் இன்க்கு ஃபில்லர் வச்சு கொடுக்கலாம். அது அப்படியே லைனாக வரும் பாருங்கள். இன்னுமே பாருங்கள் எவ்வளோ வார்ம்ஸ் இருக்குது. திரும்ப அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எடுத்தாலும் இதே அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து போட்டு வளர்த்திக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது, மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் எடுத்து கரெக்டான டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபிஷ்ஷுக்கும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டான ஸ்பேஸ் கிடச்சி அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மல்டிப்ளை ஆகும். இதிலே பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குன்னு. வெறும் 2 டாக் ஃபுட்லேருந்து எடுத்தது மட்டும்தான். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 4-5 டாக் ஃபுட் வச்சாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து இப்போ 2 இல்லை 3 தான் வைப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 தான் வச்சிருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா ரெட் டைல் ஃபேன்சி கப்பி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்பிள் பெரி. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஃபீமேலுக்கு 1 மேல் தான் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாட்டினம். இதில் பார்த்திங்கன்னா 4 மேல் 2 ஃபீமேல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட குட்டியிலேருந்தே வளர்ந்தது தான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாட்டினமுடைய குட்டிங்க ஃபஸ்ட் பேட்ச். செகண்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் இப்போ காட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரிண்டலாம் எடுத்து அப்படியே நம்ம வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிரிண்டலாம் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கீழே போயிடுச்சு எல்லா கிரிண்டலாமும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட பார்த்திங்கன்னா எல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருச்சு போல் அந்த ஃபுட்டு. இதோட பார்த்திங்கன்னா மைக்ரோவம் வந்து இன்னும் குட்டியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கிரிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்டர்ஸ்க்குமே போட்டேன், பீட்டா ஃபிஷ்ஷுக்கும் போட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் சாப்பிட்டுச்சு. ஆனால் மைக்ரோவம் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ் வந்து சாப்பிடல, அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மைக்ரோவம் வந்து பீட்டாஸ் வந்து சாப்பிடல. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுது. ஸோ இதை நீங்கள் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் விட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிருதுன்னு. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா வார்ம்ஸும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துடும். அது நீங்கள் ஒரு தடவை களைச்சி விட்டு அப்புறம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள் இதுக்கும் கொடுக்குற எவ்வளோ சூப்பராக சாப்பிடுதாங்க. பர்பிள் பெரி மேல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்துச்சுன்னு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேட்ச் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியை பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் வந்து காட்டுறேன். ஒரே ஒரு ஃபீமேல் தான் பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கு. மொத்தம் 8 குட்டிக்கிட்ட போட்டிருக்கு. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போயே பாருங்கள் எப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாட்டினம். இதுவே பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் வந்துட்டாங்க குட்டியிலேருந்து வளர்ந்ததுக்கு. இது பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் தான் செகண்ட் பேட்ச் ப்ரைஸு. ஸோ இதுவுமே செகண்டில் ஃபஸ்ட்டு மாற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த ப்ரைஸு. ஸோ ஓகே கைஸ், அடுத்த அப்டேட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.